தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் சிறப்பு பேருந்துகளை ஆய்வு செய்த போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கருடன் எமது செய்தியாளர் தாமரைக்கனி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து தீபாவளி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தற்போது ஆய்வு செய்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகள் முடிக்கலாம். சார் வணக்கம் சார். தீபாவளி பண்டிகை இன்னும் 2 நாள் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கும். இன்றைய நிலவரப்படி எந்த மாதிரியான அந்த சிறப்பு பேருந்து இயக்கப்படுகிறது? நேற்றையிலிருந்து நம்ம சிறப்பு பேருந்துகள் இயக்கத்தை துவங்கிவிட்டோம். நேற்றைக்கு மொத்தமாக சென்னையிலிருந்து வழக்கமாக இயக்கப்படுகின்ற 2092 பேருந்துகள் அல்லாமல் 750 பேருந்துகள் கூடுதலாக இயக்க திட்டமிட்டிருந்தோம். அதை விட கூடுதலாகவே மக்கள் நேற்றைக்கு சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கும் வழக்கமான 2092 பேருந்துகள் இல்லாமல் கூடுதலாக 1700 பேருந்துகள் நாம் திட்டத்தில் இருக்கிறோம். ஆனால் இன்னும் கூடுதலாக தேவைப்பட்டாலும் பேருந்துகளை இயக்கி பொதுமக்கள் ஊருக்கு செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்படும். குறிப்பாக நேற்று நீங்கள் ஒரு வேண்டுகோள் வச்சுருந்தீங்க, பொதுமக்கள் இந்த வழியாக செல்ல வேண்டாம், ஓஎம்ஆர் அப்படின்னு. இன்றைக்குமே பொதுமக்கள் அதை கடைபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லுங்கள்? நேற்றே நானே சென்னை தலைமைச் செயலருந்து கிளாம்பாக்கம் போவதற்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால தான் நான் நேற்று வேண்டுகோள் வைத்தேன். முன்னரே இந்த கூட்டம் சிறப்பு கூட்டம் நடந்த போதே வேண்டுகோள் வைத்தது என்னவென்றால், சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு காரில் செல்பவர்கள் திருச்சி அந்த சாலையை செல்பவர்கள் ஈசிஆர் அல்லது ஓஎம்ஆர் 2 பாதையில் போகலாம். போயிட்டு மகாபலிபுரம் அருகிலே அங்கிருந்து செங்கல்பட்டு செல்கிற சாலையை செல்லலாம். இல்லைனா திருக்கழுக்குன்றம் வழியாக கருங்குழி சென்று திருச்சி சாலையை பிடித்து விடலாம். அப்படி அவர்கள் போகின்ற பொழுது இப்போ பேருந்து செங்கல்பட்டு டோல்கேட் வழியாக போகிறவங்க சிரமம் இல்லாமல் போகும், 2 பேருக்குமே சிரமம் இல்லாமல் இருக்கும். அப்படிங்கிறனால தான் அந்த வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். காவல்துறையும் இந்த வேண்டுகோளை அவர்களும் வைத்திருக்கிறார். சார், மக்களுடைய கூட்டம் வர ரொம்ப அதிகமாக நம்ம இருக்கக்கூடிய சிறப்பு பேருந்துகள் இல்லாமல் கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இருக்க வாய்ப்பு இருக்கும். நிச்சயமாக நம்ம கடந்த காலங்களை விட இப்போ தனியார் ஒப்பந்த பேருந்துகளை எடுத்து இயக்கிட்டு இருக்கோம். அதன் மூலமாகவும் இந்த கூடுதல் நெரிசல் செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு கூடுதல் மக்கள். அதே போல் இன்னும் தேவை என்றால் நம்ம சென்னை மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகள் இரவில் இயக்காத பேருந்துகள் அவற்றை எடுத்து இயக்க போகிறோம். எனவே எந்த அளவுக்கு தேவை இருக்கிறதோ அந்த அளவுக்கு பேருந்துகள் வசதி நிச்சயமாக செய்யப்படும். தைரியமாக மக்கள் ஊர் செல்வோம். சார், குறிப்பாக ஆண்டுதோறும் பயணிகளுடைய பிரச்சனை, தனியார் பேருந்துகளுடைய கட்டண உயர்வு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த நிலைமை பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சுருந்தாங்க. நம்ம இதுக்கு என்ன முடிவு எடுத்திருக்கோம்? இதை கம்ப்ளீட் அதை சரி பண்ணிக்கலாம். ஆம்னி பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் அது வருஷம் வர்ற பிரச்சனை தான். அப்பப்போ தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அவர்களை அழைத்து பேசிய பிறகு ஒரு 5-6 பஸ் ஓனர்ஸ் தான் இந்த மாதிரி செஞ்சுருந்தாங்க. அவர்களும் இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு அறிவுரை வழங்கப்பட்டிருக்குது. ஆனால் இன்னும் உண்மையான நிலவரம் என்னென்னா, அவர்களுக்கான பயணிகள் குறைந்திருக்கிறார்கள். இப்போ நம்முடைய அரசு போக்குவரத்து கழகத்தில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக முன்பதிவு செய்திருக்கிறாங்க. இந்த முன்பதிவு எதை காட்டுகிறதுனா, தனியார் போக்குவரத்தில் இது வரைக்கும் தனியார் பேருந்துகளில் முன்பதிவு செய்து போகிறவங்க அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்ய வந்திருக்காங்க அப்படிங்கிறத காட்டுது. அந்த கூட்டத்தின் போதும் அவர்களும் பலரும் அதை தான் கருத்து தெரிவித்திருக்கிறார். நீங்களே ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நேற்று இரவு நான் போய் பார்த்தேன், வழக்கமான கூட்டம் அங்கே இல்லை. ரொம்ப நன்றி. குறிப்பாக பொதுமக்கள் தமிழ்நாடு அரசு பேருந்தையே ஒரு முன்னேற்பாடாக எடுத்து பயணம் செய்வதாகவும், தனியார் பேருந்துகளில் பயணம் செய்வது குறைந்திருப்பதாகவும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படக்கூடிய சிறப்பு பேருந்துகளை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அங்கு பயணம் மேற்கொள்ளக்கூடிய பயணிகளிடம் கருத்துக்களை கேட்டறிகிறார். போக்குவரத்து வசதி எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு, என்னென்ன முன்னேற்பாடு பணிகள் நடக்கு போன்ற பல்வேறு கள விவரங்களை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி சென்னை கோயம்பேடு பகுதியிலிருந்து இயக்கப்படக்கூடிய சிறப்பு பேருந்துகள் ஒவ்வொன்றிலும் அவர் ஏறி சென்று மற்றும் இயக்கக்கூடிய ஓட்டுநர்கள் நடத்துனர்களிடம் அவர் கைகுலுக்கி அந்த இடத்துல ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தற்போது ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கிறது. தமிழக அரசு அதிரடியான ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. கல்வி நிறுவனங்கள், அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு 21ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை அன்றும் பொது விடுமுறை என்று தமிழக அரசு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 21ஆம் தேதியும் பொது விடுமுறை என்று தமிழக அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. கல்வி நிறுவனங்கள், அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று பொது விடுமுறை அறிவிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தற்போது சென்னை கோயம்பேடு பகுதியிலிருந்து இயக்கப்படக்கூடிய சிறப்பு பேருந்துகளை ஆய்வு செய்த போக்குவரத்துத்துறை அமைச்சர் அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பேருந்துகள் மற்றும் பயணிகளிடம் பல்வேறு குறைகள் மற்றும் கருத்துக்களை கேட்டு பெறுகிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி.
தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.